ஆடி அமாவாசை. நாவுக்கரசர் புராணம் அருமையாக நமக்கு பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். பெரிய புராணம் 4286 பாட்டு இருக்கும். அதிலே 1271வது பாடலிலிருந்து 1699வது பாடல் வரை 429 பாடல்களை கொண்டது இது பெரிய புராணம். இதிலே உள்ள திருநாவுக்கரசர் புராணம். அந்த புராணத்தை நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். நாவுக்கரசரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நாவுக்கு அரசர், நாவரசர். நமக்கு 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறைகளை பாடி தேவாரத்தை தந்து இறைவன் சிவபெருமானுடைய அற்புதமான என்னென்னலாம் சொல்லணுமோ அப்படி பாடி மகிழ்ந்திருக்கிறது. அதுல ஒரே ஒரு பாடல் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். படைக்கலமாக உன்னாமத்து எடுத்து 5 என் நாயில் கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உமக்கே ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போயேன் தொழுதே வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணித்தில்லை அம்பலத்து அரணி. தில்லையிலே அழகு பொருந்திய தில்லையிலே அமர்ந்து திருநடம் புரிந்து இவ்வுலக உயிர்களை, இயக்கங்களை, உயிர்களை காப்பது மட்டுமல்ல, உயிர்களை காப்பதற்காக நவகோள்களையும் அன்னத்தையும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா, எனக்கு பாதுகாப்பிற்காக என் நாவில் உன் 5 எழுத்தை நான் நிறுத்தி வைத்திருக்கின்றேன். சீனா அண்டை நாடு நம்ம இடத்த தொடர்ந்து எல்லையில பிரச்சனை பண்றாரு. அவங்க பல கோடி போர் வீரர்களை நிறுத்தியிருக்கான். நம்ம போர் வீரர்களை நிறுத்தியிருக்கோம். பல கோடி ரூபாய்கள் செலவாயிட்டு இருக்கு. அதனாலே கஷ்டத்தை ஆளாக்கி பாதுகாப்பு, எதிரிகள் நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடாது, சூறையாடக்கூடாது. அது போன்று இந்த ஆத்மாவுக்குள் எந்த தீங்கும் வரக்கூடாது என்று ஒரு பாதுகாப்பு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது சிவம். அந்த சிவத்தின் திருநாமமாகிய 5 எழுத்து மந்திரத்தை என் நாவில் படையாக நான் வைத்திருக்கின்றேன் என்றார். அதனாலதான் அவருக்கு நாவுக்கரசர்னு சிவபெருமானே பட்டம் கொடுத்தார். பாருங்க என்ன நினைவு, யாரு பட்டம் கொடுக்கிறார், எப்பேற்பட்ட பட்டம். இறைவனை நினைத்தா போதும், வேறு புகழும் எல்லாம் நமக்கு மண்ணில் வாழ்கின்ற அத்தனையும் கிடைக்கும். தொடர்ந்து பிறவி இல்லாமல் எதிர்விட்ட போய் அருமையான பாடலை. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். நாம சொல்லுவோம், எனக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது. என் பேர்ல இருக்கு சொத்து பூரா. அது மாதிரி அவருடைய நாவில் 5 எழுத்து மந்திரம் இருக்கு என்று கூறுகின்றார் என்றால் உண்மையிலேயே அடடா என்ன நிலை. நற்றுணில் கட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார் அல்லவா. அந்த இவனையே கதி எல்லாம் அவன் என்ற அந்த நிலையிலே இருந்த அந்த பெருமானுடைய, அப்படிப்பட்ட பெருமானுக்கு இறைவனை கைலை காட்சியை காண்பித்தார். மனிதர்களால் இறைவனை அருமையா மனிதனால் இறைவனை ஊனக்கண்ணால் காண முடியாது என்கின்றார். ஆனால் அப்படி இருக்க சிவபெருமானே அப்பரடிகளுக்கு கொண்டு வந்த கைலை காட்சியை அவர் விரும்பியது. கைலை காட்சியை விரும்பினார். அந்த விரும்பியதை கொண்டு வந்து அவர் இருக்கின்ற இடத்திலேயே குடிக்கின்றார். யாரும் சுவடுபடாமல் ஐயார் அடைந்தார். அங்கே கைலை காட்சியை கண்டார். அற்புதம். அவர் வெண்ணை 6 ஓடி செழித்து வளம் கொளிக்கின்ற திருமுனைப்பாடி என்ற நாட்டில், திருவாமூர் என்ற அந்த கிராமத்திலே, வேளாளர் குலத்தில் குறுக்கையர் குடியில் உடனாருக்கும் மாதவியாருக்கும் தவ புதல்வராக வந்தார்.
அவருக்கு திலகவதியார் என்ற ஒரு தமக்கையாரும் உடன் தோன்றியது. அவருடைய சரித்திரத்தை வரலாறு நாம ஆரம்பத்திலேயே சேக்குலார் பெருமான் சொன்ன பாதையில இந்த 4429 பாடலையும் நம்ம சிந்திக்க முடியாது, டைம் பத்து. நம்ம இப்ப பார்க்க போறது கைலி காட்சி மட்டும். அதனால லேசாக அந்த வரலாற்றை அப்படியே நினைவூட்டிட்டு நாங்க போயிடும். அதனாலதான் ஆரம்பம். திலகவதியாருக்கு போலனாரும் மாதினியாரும் ஒரு சிறந்த மணமகனை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் பெயர் கலிப்பகையார். அவர் மன்னனுடைய படைப்பிலே சேனாதிபதியாக படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்று தாங்கியிருந்தார். அவருக்கு மனம் பேசி முடித்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடித்தார்கள். அதன் பிறகு அவர் போருக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதினாலே வடதிசை நோக்கி போருக்கு சென்றார். போன இடத்திலே அவர் இறந்துவிட்டார். திலகவதியாருடைய பெற்றோர்கள் இயற்கை, அதாவது அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் தந்தையாரும் காலமானால் உடனடியாக தாயாரும் அவருடைய திருவடியோடு சேர்ந்துவிட்டார். இப்பொழுது திலகவதியார் 12 வயதுக்கு நிரம்பியவராக இருக்கின்றார். அவரை விட ஒரு 5-6 வயது சிறிய குழந்தையாக மருள்மிகியார் என்ற திருநாமத்தோடு அப்பரடியில் இருக்கிறார். நிச்சயிக்கப்பட்ட கணவனை இழந்தார், பெற்றோர்களை இழந்தார். திலகவதியார் தானும் இயற்கை விடுகின்றேன் என்று அவர் முற்படுகின்ற பொழுது மருள்மிகியார் அக்கா எனக்காக நீ வாழ வேண்டும் என்பதனாலே தமைக்கையார் தம்பிக்காக வாழ்ந்தார். திருவதிகை வீரட்டனம் என்றார். படியிலே சென்று நந்தவனங்கள் அமைத்து இறைவனுக்கு அடங்கும் மெழுகும் விட்டு சுத்தம் மாறி வாயார பாடி மகிழ்ந்து இந்த நிலைக்கு நாவுக்கரசர் சமணர்களுடைய சமயத்திலே சார்ந்து பாடலிபுத்தூரிலே சென்று அங்கே அவர்களோடு தங்கி தர்மசேனர் என்ற பட்டத்தையும் பெற்று மகிழ்ந்து இருந்தார். திலகவதியாருக்கு ஒரே கவலை, நமது தம்பி சைவத்திற்கு வராமல் சமணத்திற்கு சென்று விட்டானே என்று தான் தொழுகின்ற அனுதினமும் தொழுகின்ற ஆத்மார்த்த தெய்வமாக விளங்குகின்ற திரு வீரட்டானத்து ஈஸ்வரனுடைய திருவடியிலே விண்ணப்பத்தை வைத்து தினந்தோறும் உணர்கின்றார். இறைவன் அடியார்களுடைய நியாயமான ஆசைகளை கால கிரமத்திற்கு ஏற்ப ஏற்றி வைத்தார். அதை அந்த விளக்குவான், தந்து அருள்வான், பூர்த்தி செய்வான், அந்த எண்ணங்களை ஈடேற்றுவான். அதான் சிறந்த அடியார்களுக்கு. இந்த சிறந்த அடியார்கள் இறைவனத்திலே ஏதாவது ஒரு விண்ணப்பம் வைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். கொஞ்சம் கால வினைப்பதற்கு ஏற்ப கொஞ்சம் காலம். அப்படி உனது தம்பிக்கு சூழ நோயை கொடுத்து உன்னை அங்கே ஆட்கொண்டு வருகின்றேன் என்று கூறி சூழ நோயை அவருக்கு கொடுத்து அவர் சமைச்சாரிடத்திலே வந்தார். வந்து தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு சூழ நோயை நீக்கினார். தமக்கையார் சிவபெருமானுடைய திருவருளால் திருநீற்றை கொடுத்து அவரை அந்த சூழ நோயை நீக்கி திருவதிகை வீரட்டானத்து இறைவனிடத்திலே குற்றாயினவாறு விளக்குகளீர் என்ற பாடலை பாடி மகிழ்ந்தார். அவருடைய கடுமையான வயிற்று வலி நீங்கியது. இது வரலாறு. அந்த நிலையிலே சமணர்கள் நம்மால் நீக்க முடியாத வயிற்று வலியை சைவத்திலே சென்று இறைவனை பாடி அவர்கள் வென்று விட்டார்களே, சைவத்திற்கு சமணத்திற்கு தொய்வு ஏற்படும் என்று மன்னனிடத்திலே கூறி இவரை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு மன்னன் அழைத்தார். அவருடைய வேலையாட்கள் வந்து நாவுக்கரசரை அழைத்தார்கள். அவர் யாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாடலை பாடினார். யாருக்கும் அடிமை இல்லை என்றாலும் அரசன் வருகின்றேன் என்று எல்லாவற்றிற்கும் சிவபெருமானே அந்த திருவடியை நினைத்தே வருகின்றேன் என்று சென்றார். அவர்கள் பெருமானை சுண்ணாம்பு காலாவையில் வைத்து இவருடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று எண்ணி இவரை அழைத்துச் சென்று சுண்ணாம்பு காலாவையில் வைத்து கொடுத்து விட்டார்கள். 7 நாட்கள் இருந்தது. மீண்டும் திறந்து பார்த்தார்கள். அவர் அப்படியே ஏசியில் இருப்பதை போன்று இருந்தார். எல்லாம் பயந்து விட்டார். என்ன 7 நாள் சுண்ணாம்பு காலாவையில இருந்து விட்டா என்ன ஆகும்?
அப்படியே பஸ்தமா இருப்பார் நினைச்சு பார்த்தாங்க. அவர் அப்படியே இருந்தார். எப்படி இருந்தார? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனும் எந்தை நயனீழலே. எல்லாரும் போய் கேட்கிறாங்க, எப்படி அப்படி உயிரோட நல்லா இருந்தாரு? ஈசன் எந்தை அவனுடைய திருவடியிலே நான் இணைந்திருந்தேன். அவன் நிழலிலே இருந்ததினாலே சுண்ணாம்புக்காலாவில் இருந்து வந்த அந்த உஷ்ணம் நெருப்பு என்னை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக எப்படி இருந்தது தெரியுமா? குற்றமில்லாத வீணையிலிருந்து வருகின்ற அந்த அந்த இசையை போன்று அப்படியே மென்மையாக நான் இருந்தேன். மாசு இல் வீணையும் மாலை மதியம், மாலை நேரத்திலே அதே கிளிகிளிகிளைந்த தென்றல் வீச, சூரியன் மறைய, சந்திரன் உதயமாக அற்புதமாக நீர்கள் ஓடிக்கொண்டிருக்க ஒரு அருமையான தருணம் இருக்கும். ஒன்று மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேலியும் அந்த சூழ்நிலையில் தான் எப்படி இருந்த? அதுக்கு காரணம் ஈசன் எந்தை, என் தந்தை ஈசன் எந்தை இணையடி நீலடி. ஆத்மா உடம்புக்குள் இல்லை, மாறாக இறைவன் திருவடிக்குள் இருந்தது. எனவே அங்கே எதுவும் செய்யவில்லை. இது அறிந்த சமணர்கள் மீண்டும் இவரை விடக்கூடாது என்று நஞ்சு கொடுத்தார்கள். அதை வாங்கி உண்ட பொழுது அவர் அந்த நஞ்சு அமுதமாக, இது ஈசன் செயல் என்று ஈசனை நினைந்து அருந்தினார். நஞ்சு அமுதமாக மாறியது. இவரை விடக்கூடாது என்று யானையை விட்டு இடரச் செய்தார்கள். அருமையாக அவர் ஒன்றுமே செய்யலை. இந்த தேவாரத்தை பாடிக்கிட்டே நினைத்து இருக்க. அந்த யானை வந்தது, இவரை மண்டியிட்டு கும்பிட்டது, வணங்கியது, யானை பாகனை கொன்றது, மற்ற துணையாக வந்த இருவர்களை கொன்றது, அங்க இருந்தவர்கள் எல்லாம் தந்தம் செய்தது. இதை இறைவனிடத்திலே கூறி எப்படியாவது இவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி மன்னனை அப்படியே இவர்களுடைய வசம் வைத்துக் கொண்டு மன்னனிடத்திலிருந்து இசைவை பெற்றார்கள். இவரை கருங்கல்லில் கட்டி கடலில் போட வேண்டும் என்று விரும்பினார். மன்னனுடைய ஆணைப்படி வேலையாட்கள் எல்லாம் கருங்கல்லிலே வைத்து இவர் சங்கிலியால் கட்டி நடுக்கடலிலே வீசினார். அப்பொழுதும் அப்பரடிகள் இறைவனுடைய நிழலிலேயே இருப்பவர் அல்லவா, அவர் இறைவனையே நினைந்திருந்தார். கருங்கல் அப்படியே ஆழ்கடலிலே அப்படியே உள்ளே செல்வதற்கு பதிலாக இவர் நினைந்திருந்ததினாலே அப்படியே தெப்பமாக மாறியது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவருக்கு ஆத்மா முழுவதும் புறச்சூழலில் இருந்து விடுபட்டு அருளியலில் மிதந்து கொண்டிருந்தது. இவர் உடம்போ கருங்கல்லில் கட்டி கடலில் இருக்கின்ற பொழுது இவர் ஆத்மா கருங்கல்லில் கட்டுப்படவில்லை, மாறாக இறைவன் நிழலில், இறைவன் திருவடியில், இறைவன் அருட்கற்றையில் கட்டுப்பட்டிருந்ததினாலே எந்த இடரும் அவரிடத்திலே வரவில்லை. பாடினார், அப்படியே சொற்றுனை வேதிவானவன் ஒற்றுனை தீர்ந்த பொருந்த கைதொழ கற்றுனில் கூட்டி கடலில் வாய்ச்சினோம் அத்துணையாவது நமச்சிவாயமே. படைக்கலமாகவும் நாமத்து எழுத்தும் ஐந்தும் என் நாவில் கொண்டேன் என்று வாழ்ந்தவர் அல்லவா அவர். கருங்கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சினும் கற்றூரில் கூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும். மாட்டை வண்டியில பூட்டுறதுன்னு சொல்லுவாங்க, பூட்டாந்தாழன்னு சொல்லுவாங்க. முகத்தடியில வச்சு பூட்டுவதை போன்று இவரை கருங்கல்லில் வச்சு கல் தூணில் பூட்டினார்கள். கற்றூரில் பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும்.
என்ன கொடுமை செய்தாலும் நற்றுணை நல்ல துணை நற்றுணையாவது நமசிவாயமே என்று பாடுகின்றார். அப்படியே இந்த கல் மிதந்தது. வந்தார் பாடலி புது அந்த கரையேறும் குப்பத்திலே கரையேறி பாதலிப்புலீஸ்வரருடைய அந்த ஆலயத்திலே சென்று திரு பாதலிப்புலியூர் என்ற அந்த தலத்திலே பாடலீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருள் இருக்கின்ற அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு பாடலீஸ்வரர் என்ற அந்த திருத்தலத்திலே சென்று பாடி மகிழ்ந்தார். அப்பா காத்து ரட்சித்தாயே என்று அந்த நிலையிலே அவருடைய பெருமைகளை புகழ்களை பாடி பாடி மகிழ்ந்தார். இனி எனக்கு ஒரு பிறவி இருக்குமானால் நான் உன்னை நினைந்து உருக வேண்டும். குருவாக நீ என்னை போட்டாலும் நான் உன்னை நினைந்து உன்னை நினைவா மறவாது இருக்க அருள் தர வேண்டும். குழுவாய் பிறக்கினும் குண்டிய உன் அடியன் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். அருமையான பாடம். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. படிச்சீங்கன்னா அப்படியே புத்துணர்ச்சி இருக்கிறோம். அப்படி பாடி மகிழ்கின்றார். அப்படிப்பட்டவர் அப்படியே ஒவ்வொரு ஆலயமாக சென்று இறைவனை பாடி உளவார அங்குள்ள அற்புதங்களை எல்லாம் பாடி மகிழ்கின்றார். அற்புதங்களை செய்கின்றார். நடந்து செல்லுகின்ற பொழுது பைகீலி என்ற திரு பைகீலி என்ற ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கோடை வெயில். அருமையான பாடம். தொழுவார்க்கு இறங்கி போய் பாடலிப்புலியூர்ல அந்த பாடலீஸ்வரரை வணங்கிட்டோம்னா இப்ப கடலூர்னு சொல்றோம். தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் புரியும். ஓடி போயிட மாட்டார். நண்பர்கள் நமக்கு ஒரு ஆபத்துனா ஓடி போயிடும். இப்ப போலீஸ் வரும், அது வரும், இது வரும், ஏன்டா நம்ம மாட்டிக்கிட்டு நமக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு சொன்னா எனக்கு வேலை இருக்குது போயிடுவோம். ஆனா கடவுள் அப்படி இல்லை. நினைச்சிட்டேன்னா வந்துட்டான்னா போக மாட்டேன். அப்படியே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு அதான் தொழுவாக்கு இறங்கி இருந்து அருள் புரியும் திருநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீ வண்ணனே. அருமையான பாடு. அதை அப்படியே பாடி முடிச்சு பையில் ஏறாரு. அப்படியே அடையாளங்களோடு வெயில் தாங்கல. பெருமான் பாப்பாரா எப்பா நம்மை வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த நாவுக்கரசன் எவ்வளவு அடியார்களோடு இந்த தண்ணி தாகத்தோடு பசியோடு பைகிலிக்கு என்னை காண வருகின்றார்கள் என்று தன் அடியார்களை விட்டு விடுவார. அங்கே ஒரு பொய்யை சோலையை வைத்து கட்டிச்சோறு பொதிச்சோறு என்பார்கள், கட்டிச்சோறு என்பார்கள். புளியோதரை தயிர் சாதம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது கட்டிச்சோறு எல்லாம் கட்டி வச்சுட்டு இப்ப உட்கார்ந்துருக்கு. வர்றவங்களெல்லாம் வெயில வரவேற்கிறார். உட்காருங்க, இந்த சோலையில இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. தர்ம சத்திரம் வச்சிருக்கிறது மாதிரி இவங்க எல்லாரும் பசியில போனா எல்லாம் சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க, எல்லாம் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது எங்கப்பா போறீங்கன்னு அப்பதான் விசாரிக்கிறேன். நாங்க பைங்கிலிக்கு போறோம், இறைவனை வணங்குறோம். நானும் அங்கதான்ப்பா போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரோடையும் பேசிக்கிட்டே எல்லாரும் பேசிக்கிட்டே பாடங்களை பாடிக்கிட்டு இறைவனுடைய திருப்புகளை பாடிக்கொண்டே திரு பைக்கிலிக்கு செல்லுகின்றார்கள். சென்ற உடனே அந்த கோபுரத்துக்கிட்ட போனோட மறைந்தது. மறைந்து அருடைய பொழுது அவர் வந்து அப்படியே பைகிலியிலே நிறைய பாமாலைகளை பாடி 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 மகிழ்ந்து அங்கே இருக்கின்றார். பைங்கிலியில் அமர்ந்தருளும் பரமர் கோயில் சென்று தேவி மைநீலத்து மணிகண்டர் தமை வணங்கி மகிழ்ந்திருந்து மைநீர் அன்பூர்க விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி கையிடியதம் திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். எங்க போனாலும்
நாமம் பாடுவது, ஒரு 10 நாள் 20 நாள் எவ்வளவு நாள் தேவைப்படுவது, தன்னுடைய உலகப்படையால் தொண்டர்களோடு அந்த ஆலயங்களை தூய்மை செய்வது, அங்கிருந்து அப்படியே அவர்களுடைய மனம் இறைவன் எந்த ஆலயத்திற்கு அழைக்கின்றாரோ அங்கே செல்லும். அப்படி திரு பைங்கியில் இருந்து திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபாடு செய்தார், வணங்கினார். அங்கிருந்தபடியே தொண்டை திருநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அந்த வழியாக அவருடைய தொண்டை நாடு செல்லுகின்றார். திரு ஓத்தூரில் சென்று பெருமானை வணங்கி மகிழ்கின்றார். அங்கிருந்து காஞ்சி மாநகருக்கு சென்று காஞ்சி மாநகரில் உள்ள ஒவ்வொரு திருத்தலங்களையும் பாடி மகிழ்கின்றார். கட்சி ஏகம்பத்தை வணங்கி மகிழ்கின்றார். ஏகாம்பரநாதரை வணங்கி தன் இருந்த எல்லா தலங்களையும் சென்று இறைவனை வணங்கி உலகாரப்படி செய்து அங்கே தங்கி திருமேச்சலி போன்ற எல்லா தலங்களையும் வணங்கி மகிழ்ந்தார். திருமாற்பேரு எல்லாவற்றையும் மகிழ்கின்றார். அங்கிருந்து திருவான்மியூர் செல்லுகின்றார், மயிலாப்பூர் செல்லுகின்றார், திரு உச்சியூர் சேர்த்து இறைவனை வணங்குகின்றார். இப்படி ஒவ்வொரு தலமாக சென்று வணங்கிக் கொண்டே போகின்றார். பழைய நூல் இப்படி வணங்கி நிறைவாக காலத்தின் மலையை எய்கின்றார். காலத்திலே வணங்குகிறார். கண்ணப்பர் பொன்முகலையாறு நதி ஓடுகின்ற அந்த புனித நெடும் தீர்த்தத்திலே மூழ்கி காலத்தியப்பரை வணங்கினார் அல்லவா? கண்களால் குருதி வருகின்ற பொழுது கண்களிலிருந்து அதை நிறைவு செய்து 6 நாளில் காட்சியை பெற்றவன் அல்லவா கண்ணப்பர். அவர் அங்கே காவல் தெய்வமாகவே அந்த இறைவனுடைய அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்றார். காலத்தீஸ்வருடைய ஆலயத்திலே அங்கே சென்று வழிபாடு செய்கின்றார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது நாவுக்கரசருக்கு கைலை சென்று எல்லா தலங்களையும் வணங்கி வருகின்றோமே, கைலைக்கு சென்று கைலைநாதனை வணங்க வேண்டும் என்ற ஆசை, கைலை காட்சியை காண வேண்டும் என்ற ஆசை பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. தேனிலவு திருமலையில் திருப்பணியாயின செய்து தானுவினை அமலை மேல் தாழ்வடிந்த குறிப்பினாள். தேனிதிரு கைலை மலை இருந்த பெரும் கோலம் காணும் அது காதலித்த கலைவாய்மை கவலனர். நாவுக்கரசருக்கு காலத்திநாதரை வணங்கிய பொழுது கைலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தனி பெரும் விருப்பம் கேட்கும். அப்படியே வடதிசை நோக்கி செல்லுகின்றார். கைலையை நோக்கி போகின்றார். திரு பருப்பதம் என்ற அந்த தலத்திலே சென்று இறைவனை வணங்கி மகிழ்ந்து, மாலவம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே சென்று இறைவனை வணங்கி, மத்திய பிரதேசத்திலே சென்று வணங்கி, வாரணாசியை வணங்கி, அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு அங்க காடுகள் வருகின்றது. காட்டுல யாரும் போக முடியாத அளவுக்கு அடர்ந்து இருக்கின்றது. அதையெல்லாம் தன்னுடைய விருப்பத்தாலே பகல் இரவு எல்லா நேரங்களிலும் ஓடி போயிட்டே இருக்கார். மாகம் மீது வளர்ந்த கனகம் ஆகி எங்கும் மணித்தரால் போகலா நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொலிந்து எட சாக மூல பலங்கள் துய்ப்பனவும் தவித்து தனித்து நேர் ஏகினார். இரவும் பகலும் பெரும் கைலை குலக்கிரி இதுவாறு. சாப்பாட்டை மறந்தார், தூக்கத்தை மறந்தார், பகலை மறந்தார், இரவை மறந்தார். மனிதர்கள் இல்லை, யாராலும் போக முடியாத அந்த இடத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். பெரும் கைலையை காண வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நடுக்காட்டிலே
கடும் விஷத்தையுடைய நாகங்கள் எல்லாம் இவருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து நடந்து போவதற்கு இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றதா? இப்படி இரவு பகல் வராது சொல்லுகின்றார். இங்கனோ இரவு பகல் பொழுதும் மருஞ்சுரம் எய்துவார், பங்கயம் குறைத்தால் பரட்டளவும் பசை தசை தேயவும், மங்கை பங்கர்த்தம் வெள்ளிமால் வரை வைத்த சிந்தை மறப்பாரோ, தம் கரங்கள் இரண்டுமே கொடுத்தாவி ஏகுதல் மேவினார். இப்படி நடந்து போயிட்டே இருக்காரு இரவும் பகலும். அருமையான அந்த தாமரை போன்ற மென்மையான அப்பரடிகளுடைய மலர் பாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பரட்டளவும் வஸ்தை தேயவும் வலி ஏற்படும் இல்லையா? இவருக்கு வலிக்கல. ஏன்னா மனசுக்குள்ள உடம்பு தேய்ச்சி போச்சு, வலி ஏற்படுதேங்கிற அந்த நினைவு வரல, அதனால வலி ஏற்படல. உடலால் ஏற்பட்டது அவருக்கு ஏற்படவில்லை, மாறாக மங்கை பங்கர்த்தம் வெள்ளி மால் வரை வைத்த சிந்தை மறப்பரோ, மங்கையை அம்பாலை ஒரு பாகமாக வைத்திரு கொண்டு வெள்ளி பெரிய மலை, வெள்ளி மலையிலே பனிமலையிலே கைலையிலே இருக்கின்ற அந்த சிந்தை, அந்த திருவடியில் வைத்த சிந்தை மாறவில்லை. எனவே அவருக்கு வழி தெரியவில்லை, துன்பம் தெரியவில்லை. கைலையிலே மாதொரு குரனை காண வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு தம் கரங்கள் இரண்டுமே கொடுத்தாவிய குதல் மேவினார். நன்றி நன்றி. விடல, ரெண்டு கையையும் அப்படி முட்டி மாதிரி போட்ட. காலு தானே அந்த பக்கம், இப்போ முட்டிய போடு, கைய ஊன முட்டி போட்டு அப்படி நடக்கிறார். கரங்கள் இரண்டுமே கொடுத்தாவி ஏகுதல் மேவினார். அப்படி போயிட்டு இருக்காரு, முட்டி போட்டு போயிட்டு கைய ஊனி நடக்க. கைகளும் மணி வந்து அசைந்து உறவி கரைந்து சிதைந்த பின் மெய் கலந்து எழு சிந்தை அன்பின் விசை விசை பொங்கிட, அன்பின் விருப்புமீ விசை பொங்கிட, பொய் கடும் கரள் வெப்பரள் பகை மூடும் அத்தம் முழங்கியே மைகுள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினார் மார்பினாள். கால் முட்டியும் தேய்ந்தது, கையும் தேய்ந்தது. முதல்ல பரடு வரை கால் பாதம் தேய்ந்தது. முயற்சி முட்டியும் கையும் கொண்டு நடந்தார், இரண்டும் தேய்ந்தது. மார்பு இருக்க, இந்த உடம்பு இருக்க, கையும் காலும் தேய்ச்சி போச்சு, ஆகல. மார்பு இருக்க உருண்டா உந்தினார் மார்பினாள். மார்பும் தசை நைந்து சிந்தி வரிந்த என்பு முறிந்திட. புரண்டு 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 போனதுனால அந்த எலும்பு, ரெண்டு விழா எலும்பும் முறிஞ்சு போச்சு. மார்பும் தசை நைந்து சிந்தி வரிந்தி என்பு முறிந்திட, நேர் வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடும் நீடு ஆர்வம், அங்கு உயிர் கொண்டு உகைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன் கெட சேர்வு அரும் படுவம் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோர். ஈசனை காண வேண்டும் என்ற நீட ஆர்வம், பேராசை, அதை தவிர வேறொன்றும் இல்லை. எதை செய்தால் அதே சொல்லிட்டு இருக்க பெரிய ஆசை.
அப்படியே சேக்கலார் பதிவு செய்தார். நேர் வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை தேடும் நீடு ஆர்வம். அது ரெண்டும் தான் உயிரா இருந்துச்சு அவருக்கு. இவர் உயிரையும் உடம்பையும் மறந்துட்டார். அந்த ஆர்வத்தை மட்டும் தான் உயிரா வச்சிருக்காரு. உங்கட சோர்வு அரும் பழுவம் புரண்டு உரன்று சென்றனர் செம்மையோர். எவ்வளவு நேரம் தான் போற முடியும்? எலும்பு ஒடுங்கி போச்சு, புரள முடியும். அந்த உடம்புக்கு எவ்வளவுதான் சக்தி? கொஞ்சம் தான். ரத்தம் ஒழுகும், சோர்வு வரும், சாப்பிடல, பகலும் இரவும் அறுபாடு நடந்துகிட்டு இருக்கார். நாகம் குடைபிடித்தன, அப்படியே அவருக்கு ஒளியை காண்பித்தது. எல்லாம் அப்படியே வந்தா இருந்தாலும் முடியும். அப்புறம் புரளவும் முடியல அவர். அப்புறம் புரள் என்ற நீலிடை அங்கம் எங்கும் அரைந்திட. உடம்பு பூரா தேஞ்சு போச்சு. ஏதோ தோல் பாதி தோல் ஒட்டிட்டு இருக்கு, பாதி ரத்தம் சதயமா இருக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் புரள்கின்ற நீலிடை அங்கம் எங்கும் அரைந்திட. செவ்வரும் கைலை சிலம்பு அடி சிந்தை சென்று உரும் ஆதலால். அப்பொழுதுதான் அவர் சிந்தையில என்ன இருக்கு? கை தேஞ்சு போச்சு, கால் தேஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சு போச்சு, உடம்பு தேஞ்சு போச்சு, விழா எலும்பு முறிஞ்சு போச்சு, நடக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா? இல்லை. அவர் சிந்தையில் சொல்ல முடியாத அரும்பெரும் கைலை சிலம்பொலி இறைவனுடைய திருவடியை இவர் சிந்தையில் சென்று அப்படியே உறுத்தி கொண்டே இருந்தது. ஆதலால் மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்த பின், மெய் ஒரு உடம்புல உறுப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. மெல்ல உண்டு முயற்சியும் அப்புறம் செயலின்றி மெல்ல 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 உருண்டு பார்த்தாரு. அதுவும் கடைசியில ஒரு பெறல கூட பெறல முடியாத நிலைக்கு வந்து விட்டார். மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்த பின் மெல்ல உண்டு முயற்சியும் தப்புறத்து செயல் இன்றி அன்னெறி தங்கினார் தமிழாழியார். நாவுக்கு அரசன் என்று அவருடைய நாவினால் கோடான கோடி பாடல்களை பாடி இறைவனுடைய திருவடிக்கு சாத்தினாரே தமிழாள். அந்த தமிழாழியார் வேறு வழி நகர முடியவில்லை. மனம் மட்டும் கைலையை சென்று அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றது. வேறு வழியின்றி கிடக்கிறார். அப்படியே கடவுள் இப்பதான் வர்றார். இதுவரையிலும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அன்னதன்மயர் கைலையை அணைதற்கு அருளாளர் மண்ணு தீ தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த நல் நெடும் புனல் தடம் ஒன்றை உடன் கொண்டு நடந்தார். பன்னகம் புனை பரமர் ஒரு முனிவரம்படியால். ஒரு முனிவராக மானசவாவி என்ற அந்த தீர்த்தத்தை, ஒரு தடத்தை, நெடும் புனல் அதை ஏற்படுத்தி, சோலைகளையும் ஏற்படுத்தி அங்கே நடமாடிக்கொண்டிருப்பவரை போன்று இவர் பெறல முடியாமல் உருண்டு கிடக்கின்ற இடத்தின் அருகிலேயே இந்த பெரும் நல் நெடும் புனல் தடமும் ஒன்று உடன் கொண்டு நடந்தார். பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவராம்படியால். அப்படியே முனிவராக உள்ள கிட்ட போய் நிற்கிறார். அவர் தான் நடக்க முடியலையா, அப்படியே கிடக்குறாரு. நம்ம சொல்லுவோம் கலவைங்க அவன் குப்பர் அடிச்சு கிடக்குறான்டா, அது மாதிரி அவர் நகர முடியல, அப்படியே கிடக்கு. கிட்ட வர்றார் பெருமான். அது ஒரு முனிவர் மாதிரி வந்து மற்றவர் மருங்கு உற அணைந்து நேர் நின்று. அவர் முகம் எந்த பக்கம் கிடக்கோ அந்த பக்கத்துல அப்படி குனிஞ்சு பார்த்து முகத்துக்கு நேரா வந்து நிக்கிறாரு. வந்து மற்றவர் மருங்கு உற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி ரொம்ப பரிதாபத்தோட பாக்குறாரு பெருமான். அப்பர் அடிக்கல. நொந்து நோக்கி
அப்படி பார்த்த உடனே அப்படி லேசா அப்படியே நாவுக்கரசர் அப்படி கண்ணை திறந்து லேசா அவரை பார்க்க மற்ற அவர் நோக்கிட நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் கிட்ட போய் மனசுல பார்த்து நம்ம வந்து அப்படி திறந்தாருன்னா அப்படி மேல தட்டி தப்பா எந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அது மாதிரி அவரு கிட்ட வந்து பார்த்து முகத்தை பார்த்து அப்படியே அவர் பார்க்கட அப்படி தட்டி சிந்தியூருப்பு அழிந்திட வருந்திய தினத்தால் இந்த கடந்து எய்தியது ஏன் இந்த கடத்து எய்தியது என இசைத்த ஏப்பா உடம்பெல்லாம் அழிஞ்சு போச்சு, ரத்த சொட்டுது, ரொம்ப பார்க்கவே சகிக்கல, வருத்தம் கொடுக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த புலி சிங்கம் எல்லாம் கரடி எல்லாம் வந்து தின்னுட்டு போகக்கூடிய அளவிலே இந்த கடுமையான இந்த காட்டுக்குள்ளே நீ இப்படி வந்து கிடக்கிறிய, நீ வந்ததன் நோக்கம் என்ன என்று அந்த முனிவர் கேட்கிறார். நாவுக்கரசர் வந்து மற்றவர் மருங்கு உரணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட நுவழ்வார் சிந்தியூருப்பு அழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்து எய்தியது என இசைத்தார். கேட்டவர் யாரு? அப்படியே மார்பினிலே முப்புறு நூல்களை விடும் அப்படியே தேசு உடைய சடா மௌடியோடும் இருக்கின்ற பெருமான் அப்படியே ஒரு மெய்த்தவர் போன்று ஒரு வயதான தவ வேடம் பூண்டு அங்கே வந்து நிற்கின்றார். கேட்கிறார். அந்த வேடத்தை இவர் பார்க்கிறார். இந்த கேட்டவர் யாருன்னு பார்க்கிறார். கேட்டவர் எப்படிப்பட்டவர்? மாசு இல்வர்க்கலை ஆடையும் புலித்தோலெல்லாம் மறைச்சிட்டாரு. சிவபெருமானுக்குள்ளே புலித்தோலை அணிந்தறிந்த இல்லை, நாகத்தை அணிந்திருப்பார் இல்லை, கங்கையை அணிந்திருப்பார் இல்லை, சடாமுடியிலே பிறைச்சந்திரன் சூடியிருப்பார் இல்லை, கொன்றை மாலை அணிந்திருப்பார் இல்லை. இவையெல்லாம் விட்டு ஒரு வேதியர் போன்று அங்கே முனிவர் போன்று செல்லும். மாசு இல்வர்க்கலை அடையும் மார்பின் முன்னூலும் தேசுடை சடை மவுலியும் நீரும் மெய் திகழ ஆசுயில் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி பேசு உற்றது ஓர் உணர்வுற விளம்புவார் பெரியோர். அவரை பார்த்து அப்படியே பார்க்கிறார். இந்த திருக்கோலத்துல நிற்கின்றார் முனிவராக இறைவன். அவரை பார்த்து அப்படியே மெல்ல சொல்ல இவர் மனசுக்குள்ள உள்ளத சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? அப்பா, பண்டுளாம் குழல் மலை மகளுடன், மலைமகள் பரதவர்த்தினி பார்வதி, அவளுடையோடு எழுந்தருளி இருக்கின்ற சன்னாமுடியிலே தேன் பொருந்திய கொன்றையை அணிந்திருக்கின்ற வண்டுகள் சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான மலைமகளோடு அண்டர் நாயகர் இறைவன் பெருமான் வீற்றிருந்து இந்த உலகத்தை அருளுகின்ற அந்த பரிசான அந்த திருக்கோலத்தை அடியேன் கண்டு கும்பிட பெரு உறுப்போடு அந்த நிலையிலே நான் இங்கே வந்தேன். அதுதான் நான் கொண்ட குறிப்பு, அதுதான் நான் வந்த நிலை. முனியே, இதுதான் என் ஆசை. முனிவரை பார்த்து, முனிவரே, இதுதான் எனக்கு ஆசை அப்பரடிகள் கூறுகிறார். என்ன ஆசைப்பா? வண்டுளாம் குழல் மலை மகளுடன் வடகையிலை அண்ட நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பு இது முனியே என கூற. அந்த முனிவர் சொல்றார் உடனே, எப்பா நீ சொல்றது சரி, வண்டுளாம் குழல் மலைமகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அந்த காட்சியை காண்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டேன். அது சாதாரண வேலையா? சாதாரண வேலையா? சாதாரண மானிடரால அந்த காட்சியை காண முடியுமா?
அமரர்கள், வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கின்ற அமரர்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே காண முடியாது. அது பக்குவப்பட்ட ஆத்மா தானே காண முடியும். நீ போய் காண்றேன்ட்டு இவ்வளவு துன்பப்பட்டு இங்க வந்து கிடக்குறியே அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னதுக்கு மறுப்பு சொல்றாரு இறைவர் முனிவர். கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மையோர் அடைவதற்கு எளிதோ அயில்கொள் வேல்வடை அமரரும் அணுகுதற்கு அரிதாள் வெயில் கொள்வெம் கரத்தும் என் செய்தீர் வந்து என விளம்பி. என்ன பெரியவர, என்ன பெரியவர, இவ்வளவு துன்பத்தோடு எல்லாம் உடம்பெல்லாம் அழிந்த பொழுதும் இப்படி வந்து கிடக்குறீங்களே, அவர் வந்து சாதாரண மனிதர்கள் காண முடியுமா, என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு வருத்தத்தோடு அவர்கிட்ட ஐயா பெரியவர நான் ஒண்ணு சொல்றேன், உனக்கு நான் நல்லது சொல்றையா அப்படின்னு இறைவராக முனிவராக வந்த அந்த முனிவர் சொல்றார். பெருமை அப்பரடி இடத்துல சொல்றார், இங்க இருந்து போயிடுங்க, தயவு செய்து அங்க போகாதீங்க, பார்க்க முடியாது, நீங்க எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க ஐயான்னு சொல்ற. மீளும் அத்தனை மீண்டு போய்ய அத்தன் பெருமான் அவனை காண்பது இனி உனக்கு அவ்வளவு எளிதல்ல என்று சொல்ற. யாரு சொல்றது? தோளும் அகமும் துவடும் முன்னூல் முனி சொல்கின்ற. மீளும் அத்தனை உமக்கினி கடன் என விளங்கும் தோளும் அகமும் துவளும் முன்னூல் முனி சொல்ல. சொன்ன உடனே இவருக்கு அப்படியே வந்துச்சு பாருங்க கோபம். என்னையா சொல்ற, நான் காண முடியாம போயிடுவேனா? கால் தேஞ்சு போச்சு, கை தேஞ்சு போச்சு, புரள கூட முடியல, மனம் மட்டுமே இறைவனுடைய திருவடியை பற்றி இருக்கு. அப்ப நீ போயா, நீ தப்பிச்சு போய், உனக்கு காண முடியாதுன்னு முனிவர் சொல்றாரு. இவருக்கு அவரை கண்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம். ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லாள் மாளும் யூடல் ஒன்று மீளே என மறுத்தார். எங்க போனாலும் இந்த உடம்பு திரிந்துதான் போகுது. எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? மாலும் உடல் கொண்டு இந்த உடலை பாதுகாத்து நான் என்ன பண்ண போறேன்? போயா, நான் போக மாட்டேன். ஆளும் இந்த உலகை ஆளுகின்ற, இந்த அண்டத்தை ஆளுகின்ற, அந்த சராசரத்திற்கு நாயகனாக விளங்குகின்ற என் தலைவன் கைலையில் இருக்கின்ற அந்த இருப்பை கண்டு வணங்காது நான் செல்ல மாட்டேன் என்று உறுதியாக. ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். என்ன ஆகும்? ஒரு உறுதியை பார்த்துட்டு சிவபெருமானே பயந்துட்டார். வா சோதனை என்ன சொல்றாரு? நான் தெரியாம வந்துட்டேங்க, போனா பாத்துடலான்னு வந்துட்டேன். இது காலும் தேஞ்சு போச்சு, கையும் தேஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, ஒரு வாகனம் கொண்டுட்டு வாங்க, என்னை கொண்டு போய் தென்னாட்டுல விட்டுருங்க எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி கேட்டார. இந்த உடம்ப கொண்டுகிட்டு போய் நான் என்னையா பண்ணுவேன்? என் அத்தன் நாயகன் கைலையில் இருக்கை காணாது போக மாட்டேன் என்று நீலேன் என்று சபதமிட்டார் அல்லவா? அந்த உறுதியை பார்க்கின்றார். இனி காலம் தாழ்த்தக்கூடாது அப்படி என்று இறைவன் அப்படியே மறைந்து விட்டார். இன்று பேசிட்டு இருந்தவர் அப்படியே திடீர்னு மறைந்துட்டார். அங்கு மற்ற அவர் துணிவு கறிந்து அவர் தமை அறிய நீங்கும் மாதவர் விசும்பிடை கறந்து நீள்மொழியாள் ஓங்கு நாவுக்கு அரசனி எழுந்தீர் என்று உரைப்ப தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டே எழுந்து ஒளி திகழ்வ. இங்கதான் உடனடியாக தீர்வு. விசும்பிடை கறந்து தண்ணி இவருடைய துணிவை பார்த்து
அப்படியே விசும்பிடை சென்று நீள் மொழியால் அப்படின்னா அசரீரி, அசரீரின்னு சொல்லுவோம். ஒரு சவுண்ட், ஒரு சத்தம் வருது. ஓங்கு நாவுக்கு அரசனே எழுந்தீர் என்று ஒரு அசரீர் வருகின்றது. அது அவர் காதுக்குள் நுழைகின்றது. நுழைந்த உடனே அந்த ஓம் என்ற பிரணவம், அந்த அம்பாளுடைய அந்த அருள் சக்தி, அந்த ஓசை ஒலியலாம் என்று கூறினாரே, அந்த ஓசை ஒலி இவருடைய உடம்பில் இருந்த பழுதையெல்லாம் நீக்கிவிட்டது. பழுதையெல்லாம் நீக்கி. புரியுதா? அவருடைய திருநாமத்தை 5 எழுத்தை கூறுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, தேவாரத்தை பாடுகின்ற பொழுது, அடியார்கள் பாடுவதை கேட்கின்ற பொழுது உடம்புக்குள்ள என்ன நடக்குது? நமக்குள்ள தீர்வு கொடுத்துட்டே இருப்பார். அது பாட பாட பாட, பேச 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 பேச. இப்ப நாம அந்த நிலைக்கு வந்துட்டோமே, நமக்குள்ள சங்கடம் எல்லாம் நீங்க போகுது சொல்ற. ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என உரைப்ப தீங்கு நீங்கி. இவருக்கு தீங்கு இருந்துச்சு இல்லையா? உடம்புல விழா எலும்பு உடிஞ்சு முட்டி தேஞ்சு இதெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த நீங்கி இந்த உடம்பு அப்படியே ஒளிபொருளாக மாறியது. அப்படியே தக 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 தகன்னு அப்படி பழைய நிலையை விட மேலும் நன்றாக இருக்கின்றார். ஒளிபொருந்திய உடம்பாக இருக்கின்றார். அங்கே திருப்பெருந்துறையிலே மணிவாசகருக்கு ஒளி உடம்பாக்கிய பெருமான் அல்லவா, இங்கே நாவுக்கரசருக்கு எழுந்தீர் என்ற ஓசை மூலமாகவே இவர் உடம்பை குணமாக்கி விட்டார். அதனாலதான் பாடுறார் திருவையாற்றில், ஓசை ஒலியலாம் ஆனாய் அப்பா, உன் ஓசையால் என் உடம்பை தீங்கு நீக்கிய பெருமானே, ஒளியால் என்னை நிறைவு செய்தவனே. பார்த்தார், அப்படியே மகிழ்ந்தார். உடம்பு பழையபடி வந்துருச்சு. வந்தவர் வந்தவர் வந்த இதுவரையிலும் அவர் மனதிலே கைலை காட்சியை காண வேண்டும் என்ற உத்வேகம் இருக்க, இப்பொழுது அவை மாறி அடடடடா வந்தவர், விசிப்பில் மறைந்தவர், எழுந்திரு என்று என் உடல்நிலை எல்லாம் குணமாக்கியவர், அந்த ஓசை அந்த ஒளி இறைவனே என்பதை உணர்கின்றார். அப்படியே எழுந்திருக்கின்றார். எழுந்த மாத்திரத்தில் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய முதே, அப்பா விண்ணிலே மறைந்து அருள் புரி வேத நாயகனே. அப்பா பின்னிலே சென்று எழுந்தீர் நாவுக்கரசா என்று சொன்ன உடனே என்னுடைய தீங்குகளை எல்லாம் நீக்கி அருள் செய்தவனே, அண்ணாலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய முதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேத நாயகனே. வேதங்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்ற வேதத்திற்கு தலைவனாக நாயகனாக விளங்குகின்ற ஐயா கும்பிட்டார், அழுதார், மகிழ்ந்தார். அவர் கொண்ட நினைவை விடவில்லை. என்ன விடல? இப்பதான் கடவுள் வந்தாரு, முனிவரை பார்த்துட்டோமே, வீட்டில் இருந்து நம்ம உடம்ப நல்லா ஆக்கிட்டாரு, தரிசனத்தை இங்கேயே கொடுத்துட்டாருன்னு முடிவு கட்டிட்டாரு. அவர் பயணத்தா இல்லை. அப்பா கண்ணினால் என் கண்ணார என் நெஞ்சார உமையம்மையோடு நீ எழுந்தருள் இருக்கின்ற அந்த காட்சியை நான் காண வேண்டும். அந்த இடத்துல பிடிச்சிட்டது. அண்ணாலே எதை ஆண்டு கொண்டு அருளிய முதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்த. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. தொழுது எழுந்த
நல் தன் தொண்டரை நோக்கி விடுறா, எழுந்திருக்கிறார், அண்ணாந்து பாக்குறா, அங்க திரும்பி பாக்குறா, இங்க திரும்பி பாக்குறா, பாடுறார், ஆடுறார். அப்படி தொழுது எழுந்த நல் தொண்டரை நோக்கி விண்தலத்தில் எடுபெரும் திருவாக்கினால் இறைவர். மீண்டும் அசரீரியாக ஒரு வார்த்தையை சொல்ற. இப்பொய்கை மூழ்கி, இந்த பொய்கையிலே மூழ்கு என்று அசரீரி வருகின்றது. நம்மை நீ கைலையில் இருந்த அம்முறைமை படுகையில் சீர்த்தி திருவையாற்றில் காஞ்சன படித்த இந்த பொய்கையிலே மூழ்கு, நம்மை திருவையாற்றிலே கைலையில் நான் எப்படி இருக்கின்றேனோ அதே போன்ற காட்சியை நீ காணலாம் என்று அசரீரி வருகின்ற. கரங்களை சிரசின் மீது குவித்தார். ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறங்கி அப்படியே தலைகளை வாயா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி போற்றி திருத்தாண்டகம் பாடி மகிழ்கின்றார். அங்கே அதான் அருமையான பாட்டு. வேற்றாகி விண்ணாகி பாடல்களை எல்லாம் நம்ம வீட்டுல சுவாமி கும்பிடும் போது அப்படியே இந்த பதியத்தை பாடி மகிழ்ந்தோம்னா அப்படி ஒரு பிரமாதமான. சரி, அதான் ஏற்றினால் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறங்கி வேற்றாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற அண்ணலார் அஞ்சி எடுத்து ஓதி வாழ்தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் மணியார். அப்படியே கரங்களை குவித்தார், வேற்றாகி விண்ணாகி பாடி முடித்தார், மகிழ்ந்தார். அண்ணலாருடைய அந்த ஓசை கேட்டு என்ன கூறினார்? 5 எழுத்து ஓதி. 5 எழுத்துல எவ்வளவு மகிமை இருக்கு. அதான் மந்திரம். நமச்சிவாய வாழ்வு, நாதன் தாழ் வாழ்வு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். ஆற்றல் பெற்ற அவ் அண்ணலார் 5 எழுத்து ஓதி வாழ்தடம் புனல் பொய்கையில் மூழ்கினர் வனியார். ஆதி தேவர்தம் திரு அருள் பெருமை யார் அறிந்தார்? ஆதி முதலனுடைய பெருமையை யாருக்கு என்னென்ன எப்படி என்னென்ன அவருடைய புகழை யார்தான் அறிந்திருக்கின்றார்கள்? எல்லாம் நான் என்னுடையது நான் எனது என்று அந்த நிலையிலேயே இருக்கின்றார்களே. ஆதி தேவருடைய சிவபெருமானுடைய திருவடியை யார் அறிவார்? அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அப்படியே பொய்கையிலே அப்படியே எடுத்து ஓதி மூழ்கி. எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, நமது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்துச்சுன்னா 5 எழுத்து ஓதி அவனின் திருவடியை வணங்கினால், சொற்றுணை வேதியன் பாடினால், வேற்றாகி விண்ணாகி பாடினால், ஓசை ஒளியெல்லாம் பாடினால் அப்படியே எல்லாம் நீங்கிவிடும். எல்லாம் நீங்கி. அதான் இந்த தேவாரத்திற்குள்ள மகிழ்ச்சி. தேவாரத்திற்குள்ள நம்ம எல்லாம் நம்ம நாக்கால பாடிட்டோம்ல, இனிமே நமக்கு எந்த துன்பம். ஆதி தேவர்தம் திரு அருள் பெருமையை யார் அறிந்தார்? போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதுவோர் பகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் வியப்ப. ஐயாற்றில் ஓர் வாவி மீதி தோன்றி வந்து எழுந்தனர்
நிலை? என்ன நிலை? ஆதி தேவர்தம் திரு அருள் பெருமை யார் அறிவார்? போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி, அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த, இவருக்காகவே வைத்திருந்த அந்த மானசவாவியில் பொய்கையில் மூழ்குகின்றார். அப்படியே மாதொரு பாகனார் மகிழ மகிழ அவர் அப்படியே எழுந்திருக்கின்ற ஐயாற்றில், திருவையாற்றில் ஒரு அற்புதமான அந்த வாவியிலே, ஓடையிலே, குளத்திலே போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாது ஓத்பகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகல வியப்ப. முருகப்பெருமான் தோன்றினர். உலகெல்லாம் உய்ய, உலகத்து உயிர்களெல்லாம் உய்வதற்காக முருகன் சரவண பொய்கையிலே தாமரை மலரிலே கார்த்திகை பெண்கள் வளர்த்துவிட்டார். இங்கே ஐயாற்றிலே அப்பரடிகள் தோன்றினார். உலகலாம் பம்புலா மலர் வாவியின் கரையில் வந்து ஏறி கும்பநாயகர் திரு அருள் பெருமையை உணர்வார். எம்பிரான் தரும் கருணைகொள் இது என இரு கண் பம்புதாரை நீர்வாவியில் படிந்து எழும்பாடியார். என்ன செய்யறதுன்னே தெரியல. எழுந்திருக்கிறார் திருவையாறாருக்கு. தேவாதி தேவர்கள், உம்பர் நாயகர், தேவர்களுக்கெல்லாம் பெருமாள் நான்முகன் போன்ற எல்லோருக்கும் நாயகனாக விளங்குகின்றார். அவருடைய அருள் திருவருளுடைய பெருமையை உணர்வார் யார்? அடடடடா, எம்பிரான், என் தலைவன் ஈசன் எனக்கு கொடுத்த கருணை அல்லவா இது, அப்படி என்று அப்படியே நினைந்து மகிழ்கின்றார். நினைச்ச உடனே என்ன இருக்கும்? காதலாகி கசிந்தி கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நல் நெறிக்கு உய்ப்பது அல்லவா. அவருடைய இரண்டு கண்களும் இரண்டு பம்பு செட்டு மாதிரி, ஒரு 12 பவர் மோட்டார் ரெண்டு அப்படியே கண்ல இருந்து 2 மோட்டார் ஊத்துறா எப்படி இருக்கும், அப்படி கட 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 என்று கண்களிலே ஆனந்த நீர் அப்படியே பக்தி பரவசத்தோடு அந்த வாவியிலே அப்படியே பொழிந்து கொண்டிருக்கிறார். அதோடு அந்த வாவியிலே எழுந்திருக்கிறார். எம்பிரான் தரும் கருணைகொள் இது என இருகண் பம்புதாரை நீர் வாவியில் படிந்து எழும்படியார். இடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்து உருவார். எழுந்து அப்படியே நிற்கலாமா? இறைவன் கோயில் கொண்டிருக்கின்ற ஐயாற்று என்ற திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று அந்த அழகு பொருந்திய அந்த மாட மாளிகைகளோடு கூட கோபுரங்களோடு இருக்கின்ற அழகு பொருந்திய அந்த வீதியின் வழியாக ஆலயத்தை நோக்கி பெருமகனார் வந்து கொண்டிருக்கின்றார். இடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்து உருவார். அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவும் என உடைய அமர்ந்ததும் துணையடும் பொலிவன கண்டார். எல்லாரும் அப்படியே வந்து அப்படியே நிற்பன, மரம் செடி கொடிகள் விலங்குகள் பரப்ப ஓடுவன, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி, யாருக்கும் பகைமை கிடையாது. இப்ப காக்காய்க்கு சாதம் வச்சோம்னா காக்கா கிட்ட வந்து திங்காது, அணிலுக்கு சாதம் வச்சோம்னா அணில் கிட்ட வந்து திங்காது. எல்லாம் பகைமையா நம்ம எட்டி போனாதான் கிட்ட வரும். எனத்தை தான் நம்ம அங்க நின்றுட்டு பாசத்தோட அன்போடு நின்னாலும் நம்மளை நம்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு பகை உணர்ச்சி உள்ள இருந்துகிட்டே இருக்கும். மனிதருக்குள்ளே அப்படிதான். ஏன் விலங்குகளை சொல்லு, கிட்ட நெருங்கி இருப்பான், என்னைக்கு ஆபத்து வரும் சொல்லு.
அந்த பகை உணர்ச்சியே இல்லாத நிலையை காண்கின்றார். எல்லாம் ஆணும் பெண்ணும் மகிழ்ந்திருக்கின்றன. அந்த இன்பத்தை அவர் பார்க்கின்றார். அடடா, கையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை உணர்றார். அப்படியே உணர்ந்து வந்து மற்றவர் மருங்கூற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி பேஜ மாத்திட்டேன். உலகெல்லாம் உய்ய ஏறுகின்றார். அப்படியே கோயிலுக்கு பாடிக்கொண்டே வருகின்றார். அங்கே அந்த வீதியின் வழியே இறைவனுடைய ஆலயத்திற்கு வருகின்றார். விடையும் நீள் கொடி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்து உருவார் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவும் ஆன உடைய அமர்ந்ததும் துணையொடும் பொலிவன கண்டார். பொன்மலக் கொடியுடன் அமர் வெள்ளியம் பொறுப்பில் தம்மையாம்படி சக்தியும் சிவமுமாம் சரிதை பான்மை யோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே மண்ணும் மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்த எந்த உயிரை பார்த்தாலும் சக்தியும் சிவமுமாக அப்படி ஒன்றி இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றார். சேவல் வேடையோடு மகிழ்ந்திருக்கிற காட்சியை பார்க்கின்றார். இறைவன் ஆண் யானையாகவும் பெண் யானையாகவும் வடிவம் எடுத்து அப்படி மகிழ்ந்திருக்கின்ற நிலையை பார்க்கின்றார். கொக்குகள், கோழிகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற பொருள்கள் அத்துணையும் அப்படி இணைந்து சக்தியும் சிவமாக இருக்கின்ற பகைமையில்லாத கைலையை கண். என்ன சிவபெருமானுடைய அணிகலனே பாம்பு, விஷம் உடையது. அங்கே அங்க விஷத்துக்கு வேலை இல்லை, எல்லா அணிகலனாக மாறி காட்சி கொடுக்கக்கூடியவர். பகைமை இல்லாத நிலையை கண்டு அப்படியே அந்த கைலை காட்சியாகவே தெரிகின்றது. அங்கிருந்து அதை கண்டு கொண்டே மாதவர் தம்பிரான் கோயிலிலே இருக்கின்ற அந்த திருவையாற்று ஐயாரப்பர் கோயில்களே வந்து நிற்கின்றார். காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால்வரையாய் வேணுமால் அயன் இந்திரன் முதல் பெரும் தேவர் ஊனும் அன்போடு போற்றி இசைத்து எழும் ஒளி பொங்க தானுமா மறையாவையும் தனித்தனி முழங்க. இருக்கிற திருவையாறு கோயிலே கைலையாகவே தெரிகின்றது. அந்த கைலை கோயிலிலே பார்க்கின்றார், பெரிய வரை மலையாக தெரிகின்றது. அங்கே நாம் வணங்குகின்றோமே திருமால், நான்முகன் போன்ற தேவர்கள் எல்லாம் அன்போடு சிவபெருமானை போற்றி இசைத்து வேத மந்திரங்களை ஓதி ஒளி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஓசை ஒளிகள் பொங்க மாமறைகள் யாவும் தனித்தனியாக ஓதி முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை காணுகின்றார். தேவர், தானவர், சித்தர், இச்சாதரர், இயக்கர், மேவு மாதவர், முனிவர்கள் இவர்களெல்லாம் உடையலாம் இடைய காவி வாழ்விழி அறம்பயர் காணமும் உழவும் தாயில் 7 கடல் முழங்குகின்ற அப்படியே ஓசை எழுப்ப கடற்கரையில போய் நின்று பார்த்தா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி ஒரு அமைதி கிடைக்கும். இந்த அலை, கடல் அலைகள் அப்படி ஏங்கி ஒரு 7 கடலும் அலைகளை அப்படியே பாடி பாடி அவனுடைய திருவடியை வருடிக் கொண்டிருக்கின்றன. இவர்களெல்லாம் இந்த கைலையிலே அவனை வணங்குகின்ற காட்சியை திருவையாற்றிலே இவர் கண்டு கொண்டிருக்கின்றார். காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால்வரையாய் வேணு மால் அயன் இந்திரன் முதல் பெரும் தேவர் பூணும் அன்போடு போற்றி இசைத்து எழும் ஒலி பொங்க தானு மாமறை யாவையும் தனித்தனி முழங்க.
தேவர் தானவர் சித்தர் விச்சாதரர் இயக்கர் மேவுமாதவர் முனிவர்கள் படையல புடையல மிடைய காவி வாழ்விழி அறம்பயர் காணமும் முழவும் தாயில் ஏழ் கடல் முளைக்கினும் பெருகு ஒளி தழைப்ப கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மா நதிகள் மங்களம் பொலிய புனல் பெரும் தடம் கொண்டு வணங்க எங்கும் நீடிய பெரும் கணநாதர்கள் இசைப்ப பொங்கு இயங்கலால் பூத வேதாளங்கள் போற்ற. இதை விளக்கிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு பேரும் கையிலே அவரை வணங்குகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றார். கங்கை நதிகளெல்லாம் இறைவனை வழிபடுகின்றன. பெரும் கணநாதர்கள் கூட்டம் அவரை போற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. பூத வேதாளங்கள் போற்றி நின்று கொண்டிருக்கின்றன. பூதகணங்கள் 4 புறங்களிலும் சூழ்ந்து வணங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கிறதா அதை பார்க்கிறதா அதை பார்க்கிறதா கையிலே காட்சி கண்ணால் கண்டு முன் மகிழ்ந்து அந்தன் வெள்ளி மால்வரை 2ஆம் என அணைந்தோர் சிந்தை செய்திட. எப்பா கையில அங்க இருக்கா இங்க இருக்கா ஒண்ணுமே புரியல. அப்படியே அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். செங்கன் மால்விடை எதிர் நிற்ப முந்தை மாதவ பயன் பெறும் முதன்மையாள் மகிழ்ந்தே நந்தியம்பிரான் நடுவிடையாடி முன்னணுக எல்லாவற்றையும் கண்டு மகிழ்ந்து அப்படியே விடைய ரிஷப வாகனத்திலே பெருமான் அப்படியே ஏறி இருக்கின்றார். நாவுக்கரசர் இது செய்த தவ பயனால் அப்படியே அந்த காட்சியை கண்டு மகிழ்கின்றார். நந்தியம் பெருமான் எல்லாரையும் சரி செய்து முன்னாடி நின்று நீங்க இந்த பக்கம் இல்லைங்க அந்த பக்கம் இல்லைங்க இறைவனை பாருங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்க அந்த காட்சியை பார்க்கின்றார். நாவுக்கரசர் அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்றார். ஏன் வணங்குறாரு ப்ரோ? எப்படி இருக்கான் அந்த காட்சி? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பு என இடப்பாகம் கொல்லும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். வாக்கின் மன்னவர்னா யாரு? வாக்குக்கு நாவுக்கு அரசன் அல்லவா? வாக்கின் மன்னவனார் பார்க்கின்றார். எந்த காட்சியை? கைலையிலே அந்த வெள்ளி என்ற வெள்ளியை போன்று காட்சி கொடுக்கின்ற அந்த பெரிய மலை மீது, கைலை மலை மீது மரகத கொடி போன்று மரகதம் போன்று பச்சை பசேல் என்று இருக்கின்ற அம்பாள் அவளோடு அடி வீட்டிருக்கின்றார். அப்படியே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. தெல்லு பேர் ஒளி பவள வெற்பன. அவருடைய இடப்பாகத்திலே அம்பாள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாமலையாக மலையான் மகளாக வீட்டிருக்கின்ற பார்வதி தேவியோடு பெருமான் ஒளி பொருந்தி இருக்கின்ற அந்த வெள்ளி மலை மீது இறைவன் செம்பொற் சோதியாக இருக்கின்ற இறைவன் வீட்டிருக்க அருகிலே பவள வெற்பு என இடப்பாகம் அமர்ந்திருக்கின்றாள் அம்பாள். அந்த காட்சியை வள்ளலார் அப்படியே காண்கின்றார். அவருக்கு புலாங்கிதம் அடைகின்றது. தன்னை மறந்தார். கையிலே இறைவன் திருவடியே உள்ளத்தில் இருக்க அந்த நிலையில அப்படியே இருக்கின்றார். என்ன செய்யறது? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பனை இடப்பாகம் கொல்லும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன்
கண்டனர் வாக்கின் மன்னவனார். பார்த்தார், கண்டார், கழித்தார். 10 நாள் ஒருத்தர் பட்டினியா கிடக்குறாரு. அவர்கிட்ட நல்ல சாப்பாடு கொண்டு போய் வச்சா என்ன பண்ணுவாரு? கை கழுவிட்டு வந்து சாப்பிடுவோம்னு நினைப்பாரா? இல்ல உணவு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்ப்பாரா? அள்ளி வச்சாருன்னா அது பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கும், சிந்த செதறம். ஒரு 1/4 வயிறு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறவர்கள் அப்படி மட்ட 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 மட்டன்னு அள்ளி 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 அள்ளி. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து, கடல்ங்கிறார் அனந்தம், அனந்தமாகிய அந்த கண் கடலை அப்படியே அள்ளி பருகுகின்றார். ஐயாற்றிலே கையிலை காட்சியை வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் அந்த தெல்லு பேரொளி பவலத்தை பார்த்து பார்த்து கண்களால் மொண்டு மொண்டு பருகுகின்றார். கடல் அதான் அல்ல அல்ல குறைய. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து பின்பு எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்லவரார். அவருக்கு ஏற்பட்ட அந்த பேரின்பம் பெருமகிழ்ச்சி, அதை அவருக்கு ஏற்பட்டதை சொல்ல முடியவில்லை. அவர் ஆடுகின்றார், பாடுகின்றார், அழுகின்றார், அப்படி விழுந்து விழுந்து எழுகின்றார். மெய் குலைந்தது. அப்படியே என்ன செய்யறது கண்களால் பருகிக்கொண்டே. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்திருக்கிறார், விழுகிறார், எழுந்திருக்கிறார், விழுகிறார், ஆடுறார், பாடுறார். என்ன செய்யறது? கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். அப்படியே இந்த அமுதத்தை உண்ண அளவிலா ஆர்வம் பொங்கி 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 வர தாண்டகங்கள் நிறைய பாடல்களை அப்படியே பாடிட்டு பாட ஆரம்பிச்சார். என்னென்ன பாடெல்லாம் அவரை பத்தி பெருமையா பாடணுமே பாடி மகிழ். முன்பு கண்டு கொண்டு அருளினார் அமுது உண்ண மூவா அன்பு பெற்றவர் அளவிலா ஆர்வம் பொங்க பொன்பிறங்கிய சடையரை போற்றி தாண்டகங்கள் இன்பம் ஓங்கிட ஏத்தினார் எல்லையில். இறைவனுடைய தாண்டகத்தை நாவுக்கரசர் இறைவனை போற்றி பாடிய தாண்டகங்கள் எப்படி ஏற்றப்பட்டது? கண்களால் கண்டு மொண்டு மொண்டு குடித்து ஆடி பாடி மெய் குலைந்து அப்படியே ஏற்றிய பாடல்கள் தாண்டகங்கள், திருத்தாண்டகங்கள். தாண்டகத்தை நாம் பாடினால் நமக்கு எல்லையில்லாத இது மாதிரி ஆயவாறு மற்ற அவர் மனம் கலிப்பு உறக்கைலை மேயநாதர்தம் துணையடும் வீற்றிருந்தருளி தூய தொண்டரும் தொழுது எதிர் நிற்க கோலம் செய்யதாக்கினார் திரு ஐயாறு அமர்ந்த மைதிகள. அப்படியே கொஞ்ச நேரம் இவரு அந்த காட்சியை காண்பதற்கு திரு ஐயாற்று ஆலயத்தை கைலாயமாக மாற்றி உமையம்மையோடு காட்சி கொடுத்த அந்த காட்சியை அவருக்கு அப்படியே அள்ளி பருக கொஞ்ச நேரம் இருந்து அவர் அப்படியே அந்த திருக்கோலத்தை மெல்ல கலைத்தார். ஐயர் கோலம் அங்கு அழித்து அகன்றிட
அடித்தொண்டர் மையல் கொண்டு உலம் மகிழ்ந்திட வருந்தி மற்ற இங்கு செய்ய வேண்டியர் அருளிதுவோ எனத் தெளிந்து வையம் முகிந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து. பெருமானுடைய மகிமை இதுவோ என்று மகிழ்ந்து இன்புற்று அவ்வளவுதான் காட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு என்கிற அந்த பழைய நிலைக்கு வந்து தெளிந்து வையம் இந்த உலகம் உய்வு பெறுவதற்காக தாண்டகங்களை பாடி மகிழ்ந்து. அதுல பாடினது முக்கியமான பாடல். அந்த காட்சி அப்படியே வர்ணனை கொண்டு வர மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதடு நீர் சுமந்தேத்தி பூவரவர் பின்புவேனும் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடியார் மக்கள் அவருடைய திருப்பாதத்தை மனதிலே நிறுத்தி இந்த ஆடி அமாவாசையிலே திரு ஐயாற்றிலே நாவுக்கரசருக்கு காட்சி கொடுத்த அந்த காட்சியை சேக்கிழார் பெருமான் அருளி செய்த அவருடைய அந்த பெரிய புராணத்தில் துணையோடு அந்த பாடல்களோடு நாம் இன்று அந்த அரிய காட்சியை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய கைலை காட்சியை கண்டு நமது பாவ வினைகளெல்லாம் எதுகளெல்லாம் மீண்டும் பிறவாத நிலையை அவருடைய அருளோடு ஐக்கியமாகி வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த மண்ணில் வாழ்கின்ற பொழுது அவனுடைய துணையோடு அனுகிரகத்தோடு மகிழ்வோடு வாழ்ந்து பின் அவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை இறைவன் திருவடியை சமர்ப்பித்து இதுகாரம் இந்த இணைப்பிலே தொடர்ந்து இருந்து கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடியையும் வீழ்ந்து தாழ்ந்து வீழ்ந்து பணிந்து அப்பரடிகள் அந்த கைலை காட்சியை இறைவனை அந்த முனிவரை கண்டபொழுது எப்படி வீழ்ந்து எழுந்து மகிழ்ந்தாரோ அப்படி உங்களுடைய பொன்னால் திருவடிகளை அடியே வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியார் பெருமக்கள் தொடர்ந்து உங்களுடைய என்னது ஐயா கைலாய மலை கூட்டு போன ஐயாவுக்கு நன்றி. இந்த ரிஷபகோணத்தில் நாங்களாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நல்ல ஒரு அருமையான ஒரு காலை பொழுதுல நல்லா அமைஞ்சது. கைலாய மலை போன திருப்தி கிடைச்சது ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. சிதம்பரம் ஐயா, உங்க பாதத்தை நாங்களுக்கு தாழ் வணங்கி உங்க பாதத்தை தொட்டு வணங்குற ஐயா. எனக்கு இப்படி ஒரு காட்சியை உங்க மூலியமா கொடுத்ததுக்கும் இதை கேட்க வச்ச அந்த இறைவனுக்கும் நான் கோடானு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னால அழுதானே எனக்கு வந்துருச்சுங்க. உண்மையிலே அது கேட்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கேட்ட இந்த பதிகம், இன்னைக்கு கேட்ட இந்த சொற்பு என்னால தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு கோடானு கோடி நன்றிங்கய்யா. ஆடி அமாவாசைக்கு அப்பருக்கு திருக்கையா காட்சி காமித்தாரு. அதை எங்களுக்கு உங்க மூலமா இன்னைக்கு நடைபெற்றது. உண்மையிலேயே இது நான் எதிர்பார்க்காத ஒன்று.
இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த மூலமா எங்களுக்கு கிடைத்தது. அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன். உண்மையிலேயே அது சொல்றதுக்கு அது கூட புல்லரிக்கிறது உடம்பு திருப்பி கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். படம் சொல்லு. ராகசையா சொல்ல சத்தியமா சொல்லுவாங்க. ரங்கசாமி ஐயா இருக்காங்க. நீங்க எப்படி அனுபவிச்சீங்க சொல்லுங்க. ராகசையா வாழ்த்து பாப்பாடு இல்லாம வாழ்த்து பாப்பாடு. இதுல ஒரு சிறப்பு ஒண்ணு ஷேர் பண்ணிக்கணும்னு பாக்குறேன். சொல்லுங்க. இது வந்து அப்பர் பெருமான் வந்து இப்ப அவரே வந்து நான் சிவபெருமான பார்த்தேன் மகிழ்ந்து அப்படின்னு சொல்றத அத வந்து இன்னொருத்தர் மூலமா அவர் சொல்ல வச்சுட்டாரு பாருங்க. அவரு எப்படி எல்லாம் அதை பார்த்து பாரு அப்படிங்கறத வந்து மூலமா வச்சுக்கிறாருன்னு இதுதான் அந்த ஒரு ஆத்தென்டிகேட்டரா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவு செய்யறாரு அப்படின்னா அத அவர் பார்த்தாருங்கிறத இப்ப இதுதான் இதுக்கு வந்து இது ஒரு ஆதாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா. ஏதாவது ஒரு இதுனா நம்ம உடனே தகவல் வேணும் அப்படின்னா தினத்தந்தியில இன்னைக்கு இந்த செய்தி வந்து அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்ல. இப்ப அவரே வந்து சிவபெருமான நான் பார்த்தேன்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, அதை சொல்ல முடியல, நான் இப்படி எல்லாம் போனேன் வந்து அது அவரு சொல்றேன்னா அது அவ்வளவு சிறப்பு இருக்காது. இப்ப கூட நான் இருந்து அனுபவிச்சேன் அப்படிங்கறத வந்து இன்னொருத்தர் வந்து அப்பா எனக்கு அவரு தெரியும்பா, சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்தேன், அவரோட பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அவரை பத்தி ஒண்ணு சொல்லுங்க, இப்ப என்னை பத்தி ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா ஒருத்தர் இவரு எனக்கு இது 10 வருஷமா தெரியும் சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறாங்க. இப்ப ஆபீஸ்ல எல்லாம் வேலைக்கு போனீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் இவரை பத்தி தெரிஞ்சுன்னா யாராவது பக்கத்து வீட்டுல நெய்பர்ல உங்க சொந்தக்காரங்க தவிர, ஏன்னா சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னா வந்து அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்லி உடனே சர்டிபிகேட் பண்ணிடுவாங்க. அதனால உங்க சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் பிளட் ரிலேஷன் யாரும் இருக்கக்கூடாது, மத்தவங்க தான் சொல்லணும் அப்படின்வாங்க. அது மாதிரி இருக்கச்சு அப்ப வந்து அவர் என்னோட பழகினவர் 10 வருஷமா அவர் இந்த ஊர்ல இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு, அவன் கான்டாக்ட் கேரக்டர் எல்லாம் கூட்டுன்னு இது மாதிரி ஒரு செஞ்சது சேஃப்டா இருக்கு. அவ எவ்வளவு ஒரு அனுபவம் கொடுத்துருக்காரு பாருங்க. அது இன்னும் அதை விட சிறப்பா இருக்கு. திருநாவுக்கரசருக்கு கைலாய காட்சி காமிச்சது சிறப்பு கம்மி இல்ல. ஆனா அத வந்து இவரோட மனக்கண்ணுல எனக்கு உண்மையிலே இந்த சேக்கிழார் இதை சொல்றச்சு அப்படியே அந்த திருக்கைலாயத்தை அப்படியே காட்டு வரோம். அது அப்படியே மனசுல அப்படியே திருப்பி இப்ப நீங்க சொன்ன உடனே திருப்பி அப்படியே வருது. அங்க இருந்த மாதிரிலாம் தேவர்கள் எல்லாரும் அப்படியே முனிவர்கள்லாம் இருப்பாங்க, குஞ்சுமி குழம்பும் அப்படி. அத வந்து அப்படியே அந்த வெள்ளை யானையில இந்திரன் வருவாரு அப்படின்னு அதை பத்தி பெருமையா அது சொல்றச்ச அவ்வளவு இதுவா இருக்கும். சேக்கிழார் பெருமான் வந்து இதை வந்து அவ்வளவு இதுவா இவர் பார்த்தது அவரு அவ்வளோ அருமையா இருந்தோம் புகழ்ந்து அதை எப்படி எல்லாம் இருக்குன்னு மனக்கண்ணுல கொண்டு வராரு பார்க்க. அந்த பெருமையும் அவருக்கு அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல நினைவு கூறணும். ஒரு அருமையான ஒரு தகவல் கூட இதுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அதுதான் நானும் சேக்கிழாருடைய பாடலில் இருந்து தான் நான் பகிர்ந்துகிட்டேன்னு அவரை நினைவு கூர்ந்துதான் நானும் உங்கள்கிட்ட சொன்னது. நான் சொன்னேன்னு சொல்லல, சேக்கிழார் பெருமாள் செய்த அந்த தேவரந்தில பெரிய புராணத்துல இருந்தா நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவர் டாக்குமெண்டேஷன். நன்றி. ராகேஷ் ஐயா சொல்ல வந்தாங்க. ராகேஷ் ஐயா சரி. அமாவாசை எல்லாரும் வீட்டுல வேலை இருக்கும், அவங்களுக்கும் நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு வந்து ஐயா நீங்க வந்து திருநாவுக்கரசராகவே மாறிட்டீங்க ஐயா.
அந்த சிவபெருமான் அவர் வேண்டாரு பாருங்க, நான் உங்களை பார்க்காம போக மாட்டேன். அப்ப உண்மையிலே உங்களை வந்து திருநாவுக்கரசரா தான் நாங்க பார்த்தோம். ரொம்ப அதாவது உணர்ச்சி பூர்வமா அவங்க சுமதி அம்மா சொன்ன மாதிரி வார்த்தைகளால பேச இயலாத நிலையில இருப்போம் நாங்க. அது ஆடி அமாவாசைக்கு இந்த திருக்காட்சி கிடைச்சது வந்து உண்மையிலே நாங்க பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். சிவாய நம்ம சிவாய. எல்லாம் இறைவன் திருவருள் எப்படி எப்படியோ போய் இந்த சிந்தனையை நமக்கு ஏற்படுத்தி விட்டார்ல இறைவன். எல்லா அடியார்களுக்கும் அங்கே கையில காட்சியை கொடுன்னு இறைவனுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். இன்றைய பொழுது இனிய பொழுதாக, ஏற்கனவே இனிய பொழுது அமைந்தது, தொடர்ந்து இனிய பொழுதாக அமைய அனைத்து சிவனடியார்களின் திருப்பாதங்களை வணங்கி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சிவனே போற்றி, இறைவா போற்றி. சிவாய. ஓம் நம சிவாய. கூப்பிடா போல தெரியும். ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் நிறைய பண்ணிக்குவோம். இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு பையன். நேரம் ஆயிடுச்சு, நம்ம எப்போ முன்னாடியே முடிச்சிருவோம். டைம் ஆயிடுச்சு, அவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல. உங்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளையும் அடியேன் மனமை மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். அம்மா ரெங்கம்மாள் ஏதோ அவங்க வர்றாங்க லைன்ல, இது சொல்றாங்களா? சொல்லுங்கம்மா ரெங்கம்மா. ரெங்கம்மா சொல்லுங்கம்மா. அவங்க ஸ்காட்லாண்ட்ல நைட்டு மிட் நைட் அவங்களுக்கு 2:30 மணி இருக்கும் இப்போ. ஆமா ஆமா, அதனாலதான் பேசணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா அது பேசினா அங்க தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு யோசிக்கிறாங்க உங்களுக்கு. சரி, அப்புறமா அவங்க ஒரு 3 மணி போல என்கிட்ட பேசுவாங்க, நான் பேசிக்கிறேன். சிவாய நம சிவாய நம. இந்த காட்சி கைலை காட்சியோடு இன்றைய தினம் நாம் இந்த பொழிவினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
அந்த அம்மா கொடுத்து நாள் பயிர் தான் நைட்டே அமைக்கணும் போல.